அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நல்ல நாளும் அதுவுமா தன்னோட கரியர்லயும் வாழ்க்கையிலயும் ரொம்ப முக்கியமா அமைய போற படத்தோட தலைப்பை அறிவிச்சிருக்காரு இளைய தளபதி. அவர் அப்படி மட்டும் இப்ப அழைக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். இதுவரைக்கும் தற்காலிக தலைப்பா இருந்த தளபதி 69 இனிமே அதிகாரப்பூர்வமா ஜனநாயகன். செம மாசான டைட்டிலா இருக்கு. ஜனநாயகத்தை இளமையாக்குற ஒரு புதுமையும் தன்னம்பிக்கையும் அதுல நல்லா தெரியுது. விஜய் சமீபமா பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிற போலாம் வேன் மேல ஏறி நின்று ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்து கையை அசைப்பாரு. உற்சாகமும் ஆரவாரமும் கூட்டத்துல பரபரன்னு பயங்கரமா பத்திக்கும். கிட்டத்தட்ட அதோட தாக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னே இதை நாம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா படத்தோட தலைப்பு உறுதியாகிறதுக்கு முன்னாடி இதுதான் தலைப்பா இருக்கும்னு சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே பல தலைப்புகள் பரபரப்பான யுகங்களா ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமானது நாளைய தீர்ப்பு அப்புறம் ஜனநாயகம் அப்படிங்கிற டைட்டில் தான். காரணம் 1992 விஜய் நடிச்ச முதல் படத்தோட தலைப்பு தான் நாளைய தீர்ப்பு. அந்த தலைப்பு தன்னோட அரசியல் போட்டியாளர்களுக்கான பதிலா இருக்கும்னு விஜய் அந்த தலைப்பை தான் தேர்ந்தெடுப்பார் நிறைய பேர் பேசுனாங்க. அப்புறம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல டெமோக்ரஸிங்கிற வார்த்தையை பார்த்ததுக்கு அப்புறமா ஜனநாயகம் தான் டைட்டிலா இருக்கும்னு சில பேர் ரொம்பவே உறுதியா சொன்னாங்க. எதிர்பார்க்கறதையும் கொடுக்கணும், எதிர்பார்க்காததையும் கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம் இல்லையா? அதனால விஜய் தன்னோட ரசிகர்கள் பிளஸ் தொண்டர்கள் முன்ன ஜனநாயகனா ரொம்ப உற்சாகமா வந்து நின்று இருக்காரு. நிச்சயமா அரசியல் களத்துல ஆட இறங்கியிருக்கிற ஒரு புதிய அரசியல் கட்சி தலைவரோட கடைசி படத்துக்கு இதை விட பொருத்தமான தலைப்பு வேற இருக்கவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலா இருக்கு. இந்தியன் முதல்வன் படத்தோட தலைப்பில் இருந்த ஒரு உறுதியும் ஒளிமையும் இதுல ஒரு படி மேலேயே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா முதல்வன் படம் வந்தப்போ எப்பவுமே முதல்வர்னு மரியாதையா அழைக்கப்படுற அந்த பதவியை ஒருமைப்படுத்தினது ரொம்ப வித்தியாசமான ஒரு புதுமையா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட வித்தியாசமான அணுகுமுறையில் வைக்கப்பட்ட ஒரு படத்தோட மிக சிறந்த டைட்டில் இதுவா தான் இருக்கும். ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையில கடைசியா இருக்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் மாற்றம். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானதாவே இருக்கு. அதை பிரிச்சு சொன்னா ஜனங்களின் நாயகன், ஹீரோ ஆஃப் டெமோக்ரஸி. செமையா இருக்குல்ல? அந்த டைட்டில் போஸ்டர் கொஞ்சம் உன்னிப்பா நோட்ட விட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை அதில் கவனிக்க முடியும். ஆண்கள், பெண்கள், சின்ன வயசு பசங்க, பொண்ணுங்க, முதியவர்கள்னு ஒட்டுமொத்த சமுதாயமும் அவருக்கு பின்னால அணி திரண்டா மாதிரி காட்டியிருக்காங்க. எல்லார் முகத்திலையும் மகிழ்ச்சியும் ஒரு எழுச்சியும் தெரியுது. டைட்டில் டிசைனே கூட பார்த்தீங்கன்னா அந்த நாயகன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள மக்களோட உற்சாகமான வெற்றி ஆரவாரத்தை சிம்பாலிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா மெயின் போஸ்டர் டிசைனோட ரிவர்ஸ் சில் அவுட் இமேஜ் தான் டைட்டில் ஃபாண்டா இருக்கு. விஜய் கூட்டத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு இல்லையா? அதுதான் கிராஃபிக்கலா டைட்டில் ஃபாண்ட்லயும் இருக்கு. போஸ்டர்ல வேன் மேல நின்றுகிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி டைட்டில் ஃபாண்ட்ல அந்த ஏன்ற அந்த எழுத்து மேல நின்னபடி மக்களோட செல்ஃபி எடுக்கிற மாதிரி செம கிரியேட்டிவா அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா போஸ்டர்ல எல்லாருமே எந்த பாகுபாடும் இல்லாம முழு வெள்ளை ஆடையில இருக்காங்க. இது அரசியல் தூய்மை, சமநிலை ரெண்டையுமே குறிக்கிறதா கூட நாம எடுத்துக்கலாம். ஆனா விஜய் வழக்கமான அரசியல்வாதி கெட்டப்ல இல்லாம ஜீன்ஸ் அண்ட் டெனிம்ல செம ஸ்டைலா அவங்களோட செல்ஃபி எடுக்கிறாரு. ஒரு அரசியல்வாதி இப்படி சீன் போடலாமா, இது என்ன சினிமாவான்னு கூட சில பேர் ட்ரோல் பண்ணலாம். ஆனா இப்படி பார்த்தாலும் இது ஒரு கமர்ஷியல் படம், அதுல அரசியல் தான் காலம். இளமையான ஒரு ஹீரோ எப்படி மக்களை கவர்ந்து அரசியல்ல ஜெயிச்சார்னு தான் கதையை பண்ண போறாங்க. அதனால அந்த கேரக்டரோட கெட்டப்பை தான் போஸ்டர்லயும் காட்டியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில பார்த்தா செம மாசான கெத்தான மெர்சலான போஸ்ட் தான் இது. இந்த அணுகுமுறையை வேற வகையில பார்த்தோம்னா அரசியலை இளமையாக்குற, சமுதாயத்தோட நட்பாகிற, மக்களோட இன்னும் நெருக்கமாகிற ஒரு முயற்சியாவே கூட இதை நாம எடுத்துக்கலாம். இந்த படத்தை பத்தி சின்னதா ஒரு ஃபிளாஷ் கட் போயிட்டு வந்துடலாமா? வினோத் கூட்டணியில நடிக்கிறது தான் தன்னோட கடைசி படம்னு விஜய் அறிவிச்சப்பவே தமிழ் சினிமாலையும் அரசியலையும் ஒரு பெரிய பரபரப்பு பத்திக்குச்சு. காரணம் விஜயோட அரசியல் என்ட்ரி. படத்தை பத்தி இயக்குனர் கிட்ட கேட்டப்போ இது முழுக்க 200% தளபதி விஜய் ஸ்டைல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லயே விஜய் தன்னோட கையில தீப்பந்தத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை விட முக்கியமா இந்த டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸின்னு டேக்லைன் வேற போட்டிருந்தாங்க. அப்படின்னா ஜனநாயகத்தின் ஒளியை ஏந்தி செல்பவர் அதானே அர்த்தம். இது போதாதா, ஒரு தரமான சம்பவம் தயார்னு அப்பவே மீடியா பரபரப்பாயிடுச்சு. அது இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதியாக்கியிருக்கு இன்னைக்கு வெளியாகி இருக்கிற அட்டகாசமான இந்த புதிய தலைப்போட ஃபர்ஸ்ட் லுக். மற்றபடி அரசியல் கடத்துல சூட்ட கிளப்ப போற இந்த படத்துல மற்ற கமர்ஷியல் ஃபேக்டர்ஸும் செமையா இருக்கு. படத்துல பீஸ்டுக்கு அப்புறமா விஜயோட மறுபடியும் ஜோடி சேர்றாங்க பூஜா ஹெக்டே, வில்லன் பாபி தியோல், அப்புறம் கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, வரலட்சுமி சரத்குமார், மமிதா பைஜுன்னு ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மிங் டீம் படத்துல இருக்கு. மியூசிக் அனிருத் ரவிச்சந்தர். விஜயோட படத்துக்கு அவர் இசையமைக்கிற 5வது படம் இது. படத்தோட வெளியிட்டு அக்டோபருக்கு ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தீபாவளிக்கு ஒரு பெரிய அதிரடி சரவெடி ரெடி, அது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். சோ உங்கள மாதிரியே ஐம் வெயிட்டிங். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.